கடையை கொடுத்துட்டீங்களே, வயிற்று பொழப்புக்கு என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு என் அப்பாவையும் தம்பி தங்கச்சியையும் எப்படி காப்பாத்துறதுன்னு, எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு வாய்க்கிழி எனக்கு நல்லா தெரியும்னு டயலாக்லாம் விட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனால, அவ்வளவு வீராப்பு பேசினவ தானே, அவ தானே இந்த வீட்டு வாடகை சேர்த்து கொடுக்கணும். அதானே நியாயம். எதுமா நியாயம்? எது நியாயம்? உன் இஷ்டத்துக்கு பேசுறதும் நடந்துக்கிறதும் தான் நியாயமா? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் நடந்துப்பியாமா? சும்மா கத்தாதம்மா. அக்கா கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிடுச்சு. ஏற்கனவே அவங்க வீட்டுல 1008 பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல நீ வாடகை பணத்தை வாங்கிக்க சொல்லி நம்ம ஹவுஸ் ஓனரா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. இது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி உனக்கு தெரியலையாமா? தெரியும்டி, தெரியும். தெரிஞ்சுதான் அனுப்பி வச்சேன். ஹவுஸ் ஓனர் அனுப்பி வச்சதுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு எல்லாரும் குதிக்கிறீங்களே. ஹவுஸ் ஓனரை மட்டும் இல்லடி, மளிகை கடைக்காரன், பால் கடைக்காரன்னு எல்லாரையும் ஆதிர வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். அவங்களுக்குலாம் பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்டு செலவு எல்லாத்துக்கும் ஆதிரதா பணம் கொடுக்கணும். ஏண்டி என் புள்ளைய நிம்மதியாவே வாழ விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறியா நீ? அதுக்குதான் இதெல்லாம் செய்யறியா? இந்த வீட்டு செலவை எல்லாத்தையும் அவ பாத்துக்கிட்டா அவ நிம்மதியை நான் எதுக்காக கெடுக்க போறேன்? நான் நல்லபடியா வாழ்றதுக்கு அவ எந்த இடைஞ்சலும் பண்ணாம இருந்தா அவ நிம்மதியை கெடுக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு அவ இடைஞ்சல் குடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவள உண்டுலன்னு பண்ணாம நான் விட மாட்டேன். சும்மா இந்த எகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னமா பேசிட்டு இருக்க? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? ஆணவத்துல ஆடுறதே தப்பு. நீ என்னடானா அப்பாவையும் அக்காவையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மேல ஏறி நின்னு ஆடிட்டு இருக்க. இந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடாது. அரைச்சி வாய் முடி. பெருசா சாபாவோட வந்துட்டா. இந்த பார், ஓ சாபெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணாது. வீட்டு வாடகையும் மத்த செலவையெல்லாம் யார் பாக்குறது? இதுக்கெல்லாம் உங்க அப்பாவை பணம் கொடுக்க சொல்லு. இவர் பணம் கொடுத்தாருனா நான் எதுக்காக கண்ட உங்க வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்புறேன்? ஏய், உங்க அப்பாவால பணம் கொடுக்க முடியுமா? வாய் திறந்து சொல்ல சொல்லு. என்ன முழிக்கிறீங்க? பணம் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இதுக்கு தாண்டி உங்க அப்பாவை போய் பிச்சை எடுத்துட்டு வந்தாவது பணத்தை கொடுங்கன்னு சொன்னேன். உடனே அந்த உதவாக்கரைக்கு அப்படியே ரோசம் பொத்துக்கிட்டு வந்து என் அப்பாவை எப்படி அப்படி சொல்லுவேன்னு ஆச்சா பூச்சான்னு என்கிட்ட பெருசா பிரச்சனை பண்ணி உங்க எல்லாரையும் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? போன மச்சா திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி அடுத்த நாளே மூட்டையை கட்டிட்டு எல்லாரும் இங்க வந்துட்டீங்க. அவ்வளவு தாண்டி அவ பவுசல்லாம். இந்த நிலைமையில என்னென்ன பண்ண சொல்றீங்க? இப்ப நான் சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த மாசம் கிடையாது, நீங்க பழைய மாதிரி நல்லா நடக்க ஆரம்பிச்சு பணம் சம்பாரிச்சு கொண்டுட்டு வர வரைக்கும் எல்லா செலவுக்கும் ஆதிரதா பணம் கொடுக்கணும். இங்க வர ஒவ்வொருத்தரையும் ஆதிர வீட்டுக்கு தான் அமுச்சு வைப்பேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவும் நடக்காதுடி. நடக்காது. பாக்குறியா? பாக்கலாம். பாரு. மடி போய் ஏடிஎம் கார்டு எடுத்துருவாமா. அப்பா ஜெகன் தான் உங்க கார்டை எடுத்துட்டு போறான். ஜெகா, என் ஏடிஎம் கார்டு உள்ள தானே இருக்கு. அதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. அதை எடுத்து வந்து மூஞ்சில விட்டுறா. அப்பா, வண்டிக்கு பெட்ரோல் போடுதான் அகலே கிட்ட சொல்லி உங்க கார்டு எடுத்துட்டு போனேன். ஆனா அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லன்னு வருதுப்பா. பேலன்ஸ் இல்லையா? டேய், என்னடா சொல்ற? அதுல 20,000 ரூபாய் அக்கவுண்ட்ல இருந்துச்சுடா. என்னாச்சு? அப்பா, அது நேத்துக்கு யாரோ உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருக்காங்கப்பா. ஏய், என் அக்கவுண்ட்ல இருந்து நீதான் பணத்தை திருடி எடுத்தியா? சொல்லுடே. ஆமா, நான் தான் 7 சீட்டுக்கும் வீட்டு செலவுக்கு பணம் எடுத்தேன். இதுக்கு மேல என்னடி உனக்கு செலவு? மளிகை பால் மட்டும் தான் வீட்டு செலவா? அதுக்கு மேல எவ்வளவு செலவு இருக்கு? அதுக்காக தான் பணத்தை எடுத்தேன். என்ன பண்ணுவீங்க? ஆள பாரு. இந்த ராட்சசி மூலியமா தெய்வம் ஏன் இவ்வளவு சோதிக்குதுன்னு தெரியலையே. என்னையும் என் புள்ளையும் கஷ்டப்படுத்தி பாக்கிறதுக்காக அந்த தெய்வமும் இவளோட கூட்டு சேர்ந்துருச்சோன்னு தோணுது. அப்பா, கடவுளே, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா தொக்கா வந்து சிக்கியிருக்கான். அவனை வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கியா? அதுக்குதான் அப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? இது உனக்கே நியாயமா இல்லையா? ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு ஐடியா பண்ணா அதை நீ உள்ள பூந்து கெடுத்துக்கிட்டு இருக்க. அப்படி நான் என்ன துரோகம் பண்ண? எதுக்கு உள்ளார பூந்து இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க? நான் இப்ப என்ன பெருசா ஆசைப்பட்டேன்? ஆதர அப்பா கிட்ட இருந்து 15,000 வந்தா அதை வச்சு வீட்டுக்கு பணத்தை கடகடான்னு கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப அவரே கடையை மூடிட்டு வருமானத்துக்கு வழி இல்லாம உட்கார்ந்துருக்காரு. ஐயோ,
சரி போய் தொலைதுன்னு மனசை தேத்திக்கிட்டு உட்கார்ந்தா ஆதிரியோட சித்தி அவங்க வீட்டு வாடகைய ஆதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லி ஹவுஸ் ஓனரை அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஆளு என் வீட்டு வாசல்ல வந்து ஆதிரி கிட்ட பணத்தை கொடுன்னு கேக்குறாரு. அவளும் என்ன பண்ணுவா பாவம். ஆதிரி கிட்ட வீட்டு செலவுக்குன்னு கொடுத்தது 15,000 தான். ஆதிரி எப்படி அவங்க அப்பா வீட்டுல செலவு பண்றதுக்கெல்லாம் பணம் கொடுப்பா? அவ என் கிட்ட தானே கேப்பா. நான் எங்க போவேன்? என் வீட்டு செலவு என் மாமனார் வீட்டு செலவையும் சேர்த்து நான் பார்த்தா என் கனவு வீட்டை நான் எப்படி வாங்குவேன்? சிறுவாபுரி முருகா, என்ன நீதான் இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்தணும். சும்மா திருவிளையாடல் பண்றான்னு என் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டு இருக்காத. நான் ரொம்ப பாவம். என்ன மச்சான காணோம்? நமக்கு தெரியாம எங்க போனா? மச்சான் ரூம்ல யார் அழுவுறது? மச்சான் என்ன மச்சான்? கிளைமேக்ஸ்ல வில்லன் கிட்ட மாட்டின ஹீரோயின் மாதிரி இப்படி குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்க. என்னாச்சு மச்சான்? என் சோக கதையை ஏன் கேக்குற சாமி? அது நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? இந்த பாழா போன பணம் இருக்கே, அது என்ன வச்சு செய்யுது. ஓட ஓட விரட்டி அடிக்குது. நானும் எப்படியாவது சமாளிச்சிடலான்னு பாக்குறேன். அது என் நெஞ்சில ஏறி மிதி மிதின்னு மிதிக்குது. மச்சான் என்ன மச்சான் சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்படி சாமி புரியும்? உனக்கு எப்படி புரியும்? நீதான் உஷாரா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியே, உனக்கு எப்படி ஏன் பிரச்சனை புரியும்? ஏன் சாமி, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது நீ என்ன பண்ணிருக்கணும்? என் மேல உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்திருந்தா உன் உயிரை கொடுத்தாவது என்ன கல்யாணம் பண்ண விடாம தடுத்து இருக்கணும். நீ அதை பண்ணியா? கல்யாணம்னு பண்ண பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. என்னால முடியல சாமி, முடியல. கடல் கூட வத்தும், ஆனா என் கண்ணீர் வத்தாதுடா. ஐயோ, இவங்க எதுக்கு போன் பண்றாங்கன்னு தெரியலையே. யார் மச்சான்? வேற யாரும் இல்லடா, தமிழரசி அத்தை தான். அவங்க இது வரைக்கும் போன் பண்ணி ஒரு நல்ல விஷயம் கூட சொன்னதில்ல தெரியுமா? ஏதாவது பிரச்சனையா தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்க தான் போன் பண்றாங்க. ஐயோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மச்சான் சும்மா பயந்து புலம்பிட்டு இருக்காம முதல்ல போன் அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க அத்தை. மருமகனே, நான் என்னன்னு சொல்லுவேன் மருமகனே? நான் அத உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாலே என் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு மருமகனே.